இப்ப உள்ள என் மக்கள் நினைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு நிம்மதியான வாழ்க்கை தான். உங்களுக்கு எனக்கு இடம் வைக்கிட்டு வேண்டாம், என்னை வாழ விட்டாலும் போங்கிற கண்டிஷன்ல தான் நாங்க இருக்கிறோம். தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அந்த பட்டியலின மக்களுக்காக நீங்க நல்லது செய்யல மாட்டுக்கத்துல. ஆனா சட்டத்தை மீறி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏற்றி அவங்களை பாதுகாக்குகிற போர்வையில நீங்க பிள்ளைமாறு, செட்டியாரு, நாடாரு, கோணாரு, தேவரு இப்படி இருக்கிற சாதி மக்களை அழிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய விளைவை நீங்க சந்திக்க நேரிடும். அடுத்து கூட்டம் நடக்கும், அடுத்து போராட்டம் நடக்கும். இனி வரும் காலத்துல பிள்ளைமாறு, செட்டியார், கோணாரு, முதலியார் எல்லா சாதியும் ஒன்று சேருவோம். நீங்க பட்டியலின மக்கள் ஒன்று சேர்ந்து நிக்கிறதால அவங்களுக்கு நீங்க ஆதரவா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் சேருவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை, நம்ம தலைமுறை, நான் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம தாட்டியமா இருக்கிறோம். இந்த நேரம் நம்மளையே வாழ விட முடியாது, நம்மள ரோட்ல நடமாட விட முடியாது. நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணு வருங்காலத்துல, நம்ம பேர பிள்ளைகள் என்ன செய்யும்? நாம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு பலத்தை, ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கி வைக்கணும். அதை எல்லாரும் நீங்க நினைங்க. தயவு செய்து சொல்றேன், நாம பிரிஞ்சு இருக்கிறதுனால, நமக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதுனால பல துன்பங்களை, பல இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம்.